எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எட்கோ உறுப்பினர்களுக்கு ஏற்றுமதி பற்றியான தகவல்களை நீங்கள் அவசியம் சொல்ல வேண்டும் அப்படின்று ஜே.கே. முத்து அவர்கள் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் இன்றைய நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்றுமதி பண்றது அப்படிங்கிறது வந்து எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. ஏற்றுமதி பண்றதும் அண்டை மாநிலத்துக்கு எப்படி நம்ம சரக்கு அனுப்புறோமோ அதே மாதிரி நம்மளுடைய சரக்குகளையும் வெளிநாடுகளுக்கு அனுப்ப முடியும். ஆனா அதுக்கு சில ரூட்ஸை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா அந்த இடத்த வந்து கரெக்டாக ஹேண்ட்லிங் பண்ணிட்டோம்னா நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஏற்றுமதி பண்ணிட முடியும். பொதுவாக வந்தீங்கன்னா இந்த குழுமத்துல வந்து நிறைய பேர் வந்து இந்த தொழிலை செய்யலாமா செய்ய வேண்டாமா, இந்த தொழிலில் வந்து என்ன மாதிரியான ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க வந்து வந்திருப்பாங்க. பொதுவாகவே லோக்கல்லையே ஒரு ட்ரேடு நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ட்ரேடை பத்தியான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் முயற்சி பண்ணுவோம். இதுல வாய்ப்பு இருக்கா, எதிர்காலம் இதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் தெரிஞ்ச பிறகுதான் லோக்கல்லையே நம்ம ட்ரேடை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த ஏற்றுமதி தொழிலை நம்ம செய்யலாமா அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு வழிமுறையை நம்ம ஏற்படுத்திக்கிட்டா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். என்ன இது அப்படின்னம்னா, இந்த ஏற்றுமதி தொழில் செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உங்க முன்னாடி இருக்கும். அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன வலுவான ஆதாரங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன் நான். உலகம் பூரா பார்த்தீங்க அப்படின்னா 185 நாடுகள்ல இருந்து 195 நாடுகள் இருக்கு. இந்த நாடுகள்ல பூராமே மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பூரா அங்க இருக்க வாழக்கூடிய நபர்களுக்கு பூராமே வந்து பொருள் தேவைப்படுது. அப்ப இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்க வந்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். அதாவது நம்ம இம்போர்ட் பண்ணலாம், அதே மாதிரி அங்கேயும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்ப இந்த 195 நாடுகளுக்கும் நம்ம ஏற்றுமதி பண்றதுக்கு உள்ள வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, மிகப்பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை எப்படி நம்ம அனலைஸ் பண்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உலகம் பூரா இருக்கக்கூடிய இந்த நாடுகள்ல பூரா முன்னாடி காட்டிலும் இப்ப வந்து தொழில் ரீதியா வந்து நம்மளுடைய இந்திய மக்கள் வந்து அங்க போய் வாழ பழகிட்டாங்க. ஒண்ணு ஐடி ஃபீல்டு, இல்லாட்டி அங்க போய் பிசினஸ் பண்றது, இல்ல வேற ஏதாச்சும் ஜாப்புக்காக போறது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து அங்க போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இந்தியாவில் இருக்கிறப்ப எனக்கு என்னென்ன பொருளாம் கிடைச்சிச்சோ, அதாவது உணவாகட்டும், உடையாகட்டும், இதர விஷயம் அதாவது ஆடம்பர பொருட்களாகட்டும், அவங்களுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் நான் இந்தியாவில் இருக்கிற மாதிரியே எனக்கு இங்கேயும் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த பொருள் தேவை அப்படின்னு வர்றப்போ வந்து அந்த பொருளை பற்றியான தேட ஆரம்பிக்கிறாங்க. அதை நம்ம வாணிபமா மாத்திரலாம். அதாவது இங்க இருந்து அவங்களுடைய தேவைக்கு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அது நமக்கு ஒரு வருமானமா அமையும். அதனால வந்து இன்னைக்கு உலகம் பூரா சின்ன கண்ட்ரியா இருந்தாலும் சரி, அங்கே ஏதாவது ஒரு வகையில நம்ம இந்தியர்கள் வந்து தொழில் பண்றாங்க, இல்ல ஐடி ஃபீல்டு என்ன ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க, இப்படி ஏதோ ஒரு வகையில வந்து அங்கே லிங்க எடுத்து அங்கே போயிடுறாங்கன்றனால, அவங்களுக்கு தேவையான பொருளை நம்ம அனுப்புனாலே நம்ம ஒரு மிகப்பெரிய ஏற்றுமதியாளர்கள் அப்படிங்கிறது இது ஒரு ஒரு சின்ன கணிப்பு. அது போக வந்து இந்தியா வந்து 140 கோடி மக்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய நாடு. அந்த நாட்டுல வந்து இங்க இருந்து ஏற்றுமதி பண்றப்ப ஒரு டீம் ஆஃப் பீப்புள்ஸ் நமக்கு தேவை. அந்த டீம் ஆஃப் பீப்புள்ஸ்ல வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் அந்த எக்ஸ்போர்ட்டருடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சத்துல இருந்து 3 லட்சம் பேர் தான் எக்ஸ்போர்ட்டராகவே இருக்காங்க. மீதி எல்லாருமே வந்து லோக்கல் ட்ரேடு பண்றாங்க. அப்படி அல்ல அப்படின்னம்னா ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு பண்றாங்க, இல்ல ஃபார்மரா இருக்காங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருக்காங்க, ஏதோ ஒரு வகையில பண்றாங்க. ஆக ஏற்றுமதியாளரா இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் பேரை தான் நம்ம எடுக்க முடியும். அப்ப அந்த 3 லட்சம் பேர்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 டு 80,000 நல்லா போன ஒரு 50% மக்கள் மட்டும்தான் 50% ஏற்றுமதியாளர்கள் மட்டும்தான் தொடர்ந்து ஒரு ஏற்றுமதியை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது இந்த மாசம் பண்ணியிருப்பாங்க, போன மாசம் பண்ணியிருப்பாங்க, போன வருஷம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மீதி நண்பர்கள்லாம் என்ன ஆகிடுறாங்கன்னா, ஒரு கட்டத்துல வந்து ஏதோ ஒரு லேக்கிங்ல வந்து அவங்க அந்த தொழிலை விட்டு வெளியில வந்துடுறாங்க. இல்ல அப்படின்னா லைசென்ஸ் எடுத்துட்டு சும்மாவே வச்சிருக்காங்க. இன்னும் பார்ட்டியை தேடிட்டு இருக்கேன், ப்ராடக்டை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில வந்து லேக்கிங்ல அவங்க நிக்கிறாங்க. அப்ப 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து
கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேர் மட்டும்தான் ஏற்றுமதியாளர் இருக்காங்க அப்படின்னம்னா, நம்ம ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, அப்ப நமக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப ஏற்றுமதி தொழில்ல நான் சாதனையாளரா மாறணும், நல்லா சம்பாத்தியம் பண்ணணும், எனக்கு ஒரு நல்ல வருமானம் வரணும் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, தொழில் இந்த இடத்துல சிறப்பா இருக்கா அப்படிங்கிறத கேட்டோம்னா, மிகச்சிறப்பா இருக்குங்கிறது தான் என்னுடைய பதிலா இருக்கும். நம்ம தொழில புரிஞ்சுகிட்டு கரெக்ட்டா செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா, கண்டிப்பா நம்மளால 100% வந்து ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டரா மாற முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்ப இந்த கணிப்பு வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த தொழில் ஏற்றுமதி தொழில்ல நான் உள்ள நுழைஞ்சு, தொடர்ந்து நீடிச்சு, தொடர்ந்து பயணம் செஞ்சு வெற்றியாளரா மாறணும் அப்படின்னு சொன்னோம்னா, எனக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்றத ஒண்ணு எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன வேண்டிய தகுதி அப்படின்னம்னா, நம்மளுடைய பொருள் என்ன பொருள் ஏற்றுமதி பண்றோமோ, அந்த பொருள பற்றியான முழுமையான தகவல் நமக்கு வேணும். முழுமையான தகவல்னா என்ன சார்? அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு விவசாய பொருள் ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப நீங்க ஒரு ஆனியன் எடுத்துக்கலாம், இல்லாட்டி ரைஸ் எடுத்துக்கலாம். அ அப்படி இல்லாட்டி பல்சஸ் எடுத்துக்கலாம். இந்த மாரி ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம். அதாவது மிளகு, ஏலக்காய் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொருளா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கலாம் இதெல்லாமே அன்றாடம் உபயோகப்படுத்துறதுனால இத டெய்லி நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. நான் உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னா, அத ஈஸியா அனலைஸ் பண்ணிக்கிருவீங்கன்றதுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு பொருள். இந்த பொருள் பற்றியான முழுமையான தகவல் வேணும். முழுமையான தகவல் அப்படின்னம்னா, இது எந்தெந்த சீசன்ல வரும்? எ எந்தெந்த சீசன்லாம் வரும்? எந்தெந்த சீசன்ல இதோடைய அதிகமான விளைச்சல் இருக்கும்? இதுல உள்ள வெரைட்டீஸ் என்ன? இதுல உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அந்த ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்கு? அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கையில வச்சுக்கிட்டு, நம்ம ஒரு ஏற்றுமதியாளரா அந்த பொருளுக்குள்ள ஏற்றுமதியாளரா மாறணும் அப்படின்னம்னா, நமக்கு நல்லா இருக்கும். இப்ப சமீபங்கள்ல வந்து கூட WhatsAppல நீங்க நெறைய பார்த்திருப்பீங்க. அரிசி வந்து 100 வகையான அரிசி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதிகப்படியா போனோம் அப்படின்னா, நம்ம ஒரு அம் அ அரிசி கடையில நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னம்னா சரி, ம் கிட்டத்தட்ட 20 டூ 25 அரிசி தான் நம்ம பார்க்குற டைப் அரிசி தான் பார்க்குறாப்புல இருக்கும். ஆனா 100 வகையான அரிசி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து அரிசியோடைய வெரைட்டீஸ் இருக்கு. ஆனா இதுல வந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய அரிசியினுடைய வெரைட்டீஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது எந்த மாநிலத்தில இருந்து வருது? எந்த கிராப் பீரியட்ல வருது? அது எவ்வளவு நாளா வருது? அது என்ன குவான்டிட்டி வருது? அதோடைய பிரைஸ் கடந்த காலத்துலலாம் எப்படி இருந்திருக்கு? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தரோவா தெரிஞ்சிருந்தா மட்டும் தான், அந்த தொழில்ல நமக்கு நல்ல அந்த பொருள வந்து ஏற்றுமதி பண்றப்ப நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அ ஒரு நுகர்வோரா ஒரு இம்போர்ட்டர் வந்து உங்கட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னா, அதுக்கு நீங்க வந்து அந்த கேள்விக்கு சரியான முறையில பதில் சொல்லாம, லேட்டா நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பையருக்கு வந்து உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வராது. ஆக அந்த அபிப்பிராயம் நல்லா வரல அப்படின்ற ஒரு கண்டிஷன்லயே என்ன செய்ருவாங்க, உங்கள விட்டு வெளியில போயிருவாங்க. அதனால வந்து அந்த பொருள பற்றியான நல்ல அ முழுமையான தகவல்கள வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா, உறுதியா உங்களால ஒரு நல்ல ஏற்றுமையாளரா, அதுவும் அந்த நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய நாலேட்ஜ் எடுத்துட்டு போறப்போ வந்து நல்ல சிறப்பான ஆளா நீங்க வர முடியும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏற்றுமதியாளருக்கு ஒரு நல்ல இறக்குமதியாளர் வேணுமா? அப்படின்னு கேட்டா வேணும். அதே மாரி ஒரு இறக்குமதியாளருக்கு நல்ல ஏற்றுமதியாளர் வேணும். இதுவும் 2மே ஒரு மாரியான கோஇன்சிடென்ட் தான். ஆனா, அத காட்டிலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஏற்றுமதியாளர் வந்து ஒரு இறக்குமதியாளர தேடிக்கிட்டு இருக்காங்களா? இல்ல ஒரு இறக்குமதியாளர் வந்து ஒரு ஏற்றுமதியாளர தேடிட்டு இருக்காங்களா? அப்படின்ற கேள்விய நமக்கு முன்னாடி வச்சோம் அப்படின்னம்னா, இது சரியான பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இறக்குமதியாளர் தான் ஒரு ஏற்றுமதியாளர தேடிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாறுபட்ட கருத்தா கூட இருக்கலாம். மாறுபட்ட ஒரு விஷயமா கூட இருக்கலாம். ஆனா அதுதான் உண்மை. ஒரு இறக்குமதியாளர் தனக்கு தேவையான பொருள வந்து உங்ககிட்ட சொல்றப்போ வந்து, அதே மாரியான பொருள நீங்க வந்து அவங்களுக்கு சோர்ஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா, அந்த இறக்குமதியாளர் அது மூலமா லாபம் அடைஞ்சுட்டாரு. அது மூலமா அவருக்கு நல்ல வருமானம் இருக்கு. அந்த சரக்க அவர் வித்து முடியிற முடிய எந்த தலைவலியும் அவருக்கு இல்ல அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா,
என்ன ஒரு காரணத்தை கொண்டு உங்களை விட்டு என்னைக்குமே போகவே மாட்டார். அதுக்கு பல காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு அவர் ஒரு ஆனியன் அப்படின்னு எடுத்துக்கிருவோமே. அவர் வந்து 50 + 60 அப்படின்ற ரேஞ்சில இருக்கக்கூடிய, சைஸ்ல இருக்கக்கூடிய ஆனியன எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க நீங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் குடுத்தாங்க அப்படின்னோம்னா, நம்மகிட்ட இருக்கிறது வந்து ஒரு உதாரணத்துக்கு 25 ப்ளஸ் சைஸ்ல இருக்கக்கூடிய ஆனியன எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா, அவருடைய மார்க்கெட்டுக்கு அது போய் சேர்றப்போ வந்து, அந்த மார்க்கெட்ல அந்த மாரியான சைஸ்ல இருக்கக்கூடிய ஆனியனுக்கு பிரைசிங் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்? அந்த நிலைமைய அப்படியே மறந்துட்டு, அவரிடத்துல நம்ம இருந்து, நமக்கு ஒருத்தர் அந்த மாரி சரக்க மாற்றி அனுப்பியிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய நிலைமைய நெனச்சு பாருங்க. அது மாரி தான் இருக்கும். அது வந்து சிரமமான ஒரு சூழல நம்ம சந்திக்கிறாப்புல இருக்கும். அப்ப அதுக்கு அடுத்த ஆர்டர் வந்து எப்படி நமக்கு அவர் பிளேஸ் பண்ணுவாரு? அதனால நம்ம என்ன பர்ப்பஸ்ல வந்து அவர் இம்போர்ட் பண்றாரு, அந்த கண்ட்ரியோடைய ஸ்டாண்டர்டைஸ் சைஸ் என்ன? அந்த கண்ட்ரியோட பேக்கிங் சைஸ் என்ன? அதாவது 10 கிலோல கேட்கிறாரா? 15 கிலோல கேட்கிறாரா? 8 கிலோல கேட்கிறாரா? ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும், ஒவ்வொரு இடத்துக்கும் தேவையான அளவுக்கு சைஸ் மாறும். அந்த சைஸ நீங்க கரெக்ட்டா ஹேண்ட்லிங் பண்ணீங்க அப்படின்னோம்னா, அவருக்கு அந்த தொழில் மூலமா நீங்க அனுப்பி இருக்கிற சரக்கு மூலமா லாபம் கிடைச்சிருச்சுன்னா, உறுதியா நாளைக்கு நீங்க பணத்த வந்து ஒரு ரூ. 1 டாலர் கூட சொன்னாலும், அவர் எந்த காரணம் கொண்டும் உங்கள விட்டு வெளியில போமாட்டாரு. ஆனா உங்ககிட்ட விலை குறைச்சு கேட்கறது, குறைச்சு கேட்காம இருக்கிறதுங்கிறது அவருடைய மார்க்கெட்டோடைய சிச்சுவேஷன பொறுத்து அமையும். அதனால வந்து நீங்க ரொம்ப தெளிவா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பொருள முழுமையா முழுமையா இதுக்கு மேல இந்த பொருள்ல எந்த ஒரு விஷயத்தையும் நான் கத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்ற சூழ்நிலை உருவாகும் வரும் வரை நீங்க வந்து கத்து முடிச்சுக்கிட்டு, நீங்க மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா, டே 1ல இருந்து மொத ஒரு கன்சைன்மென்ட்டே உங்களால சிறப்பா பண்ணிற முடியும். நம்ம அ ஒரு ஒரு டெக்ஸ்டைல் லைன்ல எடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, டர்க்கி டவல் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னோம்னா, அவர் கேட்ட ஒரு சைஸா இருந்து அனுப்புறதுக்கு பதிலு, நம்ம வந்து அத காட்டிலும் வேற மாரி சைஸ் இருக்கு. இல்ல இந்த சைஸ் இல்ல அப்படின்னு சொன்னோம்னா, அவர் சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டாரு. என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய மார்க்கெட்ல வந்து அந்த ப்ராடக்ட்க்கு வேல்யூ கிடையாது அப்படின்றது தான் உண்ம. அது மாரியான ஒரு சூழல நம்ம உருவாக்காம, அவர் நுகர்வோர் பார்வையில இருந்து, நுகர்வோருக்கு என்ன தேவைங்கிறத நம்ம கரெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, நீங்க வொர்க் பண்ணீங்க அப்படின்னோம்னா, 100% வந்து நம்மளால சக்சஸ்ஃபுல்லா இந்த பிசினஸ கொண்டு போயிற முடியும். அதிகபட்சமா போனீங்க அப்படின்னு சொன்னோம்னா, எக்ஸ்போர்ட் பத்தியான லேர்னிங்ல வந்து ஒரு ஒரு 5, 6 ஸ்டெப்ஸ் தான் முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெப்ஸ் என்னன்றத நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ப்ராடக்ட் செலக்ஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ப்ராடக்ட் செலக்ஷன் என்ன சார் அப்படின்னோம்னா, ஒருத்தருக்கு வந்து அந்த என்ன பொருள வந்து ஏற்றுமதி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு வயபிளான ப்ராடக்ட்டா அப்படின்றத பார்க்கணும். எப்படி அப்படின்னோம்னா, அந்த ப்ராடக்ட் வருஷம் பூரா கிடைக்குமா? ரொம்ப விலைவாசி ஏறி இறங்கக்கூடிய மாரியான ப்ராடக்ட்டா? இல்ல இந்த ரேட் வந்து ஒரே மாரி தான் இருக்குமா? அப்படிங்கிற மாரியான விஷயத்த கத்துக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா, இந்த ப்ராடக்ட்ட இம்போர்ட் பண்றாங்க பார்த்தீங்களா? அந்த கண்ட்ரிக்காரங்கலாம் எங்க இருக்காங்க? நியர்பை கண்ட்ரீஸா இருக்காங்களா? லாங்ல இருக்காங்களா? அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன? அவங்களுக்கு இது எவ்வளவு நாள்ல கொண்டு போய் சேர்க்க முடியும்? அப்படிங்கிறதெல்லாம் இங்க தெரிஞ்சுக்கணும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு பெரிஷபிள் கார்கோவ நீங்க கொண்டு போய் போறப்போ வந்து ஒரு ஆனியனு, ஒரு கோகோனட் இதெல்லாமே கொண்டு போறப்போ வந்து, நீங்க அதிகபட்சம் போனோம்னா ஒரு 4 டூ 5 டேஸ்க்குள்ள உள்ள போய் சரக்கு போயிருச்சுன்னா, நமக்கு சேஃபா இருக்கும். அதையே வந்து 2 மாசம் கழிச்சு போகக்கூடிய சரக்கா தூக்கி இதுல கொண்டு போனீங்க அப்படின்னம்னா சரி, நீங்க ரீஃபர் கண்டெய்னர்ல கொண்டு போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் காஸ்ட்ட காட்டிலும் நமக்கு சீ ஃப்ரைட் காஸ்ட் ரொம்ப கூட வரும். அப்ப இந்த மாரியான விஷயத்த நம்ம சேலஞ்சா வந்து பார்க்குறாப்புல இருக்கும். அதனால இந்த ப்ராடக்ட் செலக்ஷன் அப்படிங்கிறது கூட உங்களுடைய வெற்றிய வந்து நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு சூழல உருவாக்கும். அதனால நீங்க ப்ராடக்ட் செலக்ஷன்ல கவனமா இருக்கணும். அதுக்கு அடுத்து அந்த ப்ராடக்ட்ட நம்ம செலக்ட் பண்ணோம்னா, நம்ம உட்கார்ந்திருக்கிற ஒரு சிட்டி வந்து சென்னையா இருக்கலாம், திருச்சியா இருக்கலாம், கோயம்புத்தூரா இருக்கலாம். அந்த சிட்டியில இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கிறத கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஈரோடுல இருக்கிறவங்க வந்து மஞ்சள் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதே மாரி கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து டெக்ஸ்டைல் மார்க்கெட்டு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அதே மாரி அ நம்மளுடைய மிஷினரீஸுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அது மாரி நம்ம சூஸ் பண்ணணுமே தவிர வந்து, நம்ம இங்கேயே உட்கார்ந்துட்டு பாசுமதி ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு, அதாவது திருச்சியில உட்கார்ந்திருப்போம். ஆனா பாசுமதி ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்காக டெல்லிக்காக போற மாரியான ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கக்கூடாது.
என்ன காரணம் என்னன்னா, பிகினர்ஸா இருக்கிற நம்ம வந்து நிறைய செலவுகளை பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா ஒரு கட்டத்துல வந்து சோர்வு அடைஞ்சிருவோம். அந்த சோர்வு நமக்கு வரக்கூடாது. நம்ம இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கக்கூடிய பொருளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அது மூலமா நம்ம ஒரு சக்சஸ் லேர்னிங் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இன்கமையும் லேர்ன் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம கொண்டு போனோம் அப்படின்னோம்னா நமக்கும் ஹாப்பியா இருக்கும். மார்க்கெட்ல கண்டினியூவா நம்ம வந்து ரிட்டைன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அதனால நீங்க வந்து அந்த மாதிரியான ஒரு சூழலை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பெட்டரான ஒரு சூழலா உருவாகும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் செலெக்ஷன். மார்க்கெட் செலெக்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா என்ன மார்க்கெட் செலெக்ஷன்னா நம்ம எந்த கண்ட்ரிக்கு அனுப்புறோம் அந்த கண்ட்ரிலேயே யதார்த்தமாவே வந்து அந்த பொருள் விளை பொருளா இருக்கலாம், இல்ல உற்பத்தி பொருளா இருக்கலாம். அந்த பொருளை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னோம்னா அந்த மார்க்கெட்ல வந்து நம்மளால நிக்க முடியாது. ஆக அந்த மார்க்கெட்டுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து போகுதா, இந்தியால இருந்து போகுதா, அப்படி போகுதுன்னா எவ்வளவு நாள் போகுது, எவ்வளவு குவான்டிட்டி போகுது, எவ்வளவு வருஷமா போய்கிட்டு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம டேட்டா அனலைஸ் பண்ணி பார்த்து அது மூலமா கிடைக்கக்கூடிய செய்திகளை வச்சுட்டு தான் நம்ம அந்த மார்க்கெட்டை சூஸ் பண்ண முடியும். சப்போஸ் இந்த மார்க்கெட் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. டக்குன்னு இல்லை வெளியில வந்துட்டு வேற மார்க்கெட்டுக்கு போயிடலாம். இப்போ சிங்கப்பூர் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு செஞ்சோம்னா அதுலேயே நம்ம நின்று நம்மளுடைய டயத்தை ஸ்பெண்ட் பண்ணாம அதுக்கு அடுத்தபடியா இந்த ப்ராடக்ட் எந்த மார்க்கெட்டுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குங்கிறத ஸ்டடி பண்ணி அந்த மார்க்கெட்டுக்குள்ள நம்ம ப்ராடக்டை கொண்டு போயிட்டோம் அப்படின்னோம்னா ரொம்ப எர்லியரா நம்மளால இதை செய்ய முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னோம்னா எல்லா பொருளைக்கும் வந்து ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கு. என்ன கால்குலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா பொருளுடைய விலை, அதுக்கப்புறம் பேக்கிங், அதுக்கப்புறம் வந்து சீ ஃப்ரைட்டு, லோக்கல் ஃப்ரைட்ஸு, இன்சூரன்ஸு, பேக்கிங் எக்ஸ்பென்சஸ், நம்மளுடைய ப்ராஃபிட், இப்படி பல விஷயங்களை நம்ம அடக்கி கொண்டு வந்து காஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட்டை வந்து ஒர்க் பண்ணி பார்க்கணும். நிறைய லோக்கல் மார்க்கெட்ல நம்ம ஒர்க் பண்றப்போ வந்து மனக்கணக்கில் ஒர்க் பண்ணுவோம். எப்படி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 100 ரூபாய்க்கு சரக்கு வாங்கியிருக்கோம். அப்போ நமக்கு இதுக்கு 2 ரூபா செலவாகுது. அப்போ மேற்கொண்டு ஒரு 3 ரூபா லாபம் வச்சு 105 ரூபா விற்கிறோம். நமக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பழகியிருப்போம். அது லோக்கல் மார்க்கெட்டுக்கு கரெக்டான சப்போர்ட் கொடுக்கும். ஆனா அது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல போறப்போ வந்து அந்த சப்போர்ட் வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. எதனால அப்படின்னம்னா இதுல வந்து நமக்கு தெரியாத பல செலவினங்கள் வந்து உள்ள உட்கார்ந்துருக்கும். தெரியாத பல செலவினங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல வந்து ப்ராடக்ட், அதுக்கடுத்து பேக்கிங் காஸ்ட், அதுக்கடுத்து எந்த இடத்துல இருந்து நீங்க பொருளை வாங்கியிருக்கீங்களோ அது வந்து எந்த போர்ட்டுக்கு போகுதோ அது முடிய உள்ள டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், அங்க வந்து சிஹெச்ஏ காஸ்ட், அதுக்கு அடுத்து சீ ஃப்ரைட் கஸ்டம்ஸ் முடிச்சு சீ ஃப்ரைட் காஸ்ட், இது முடிய இந்த கால்குலேஷன்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும். அது போக வந்து லோக்கல்ல நம்ம வந்து ஒரு பொருளை விற்கிறப்ப வந்து அவர்கிட்ட வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னா அவருக்கு 10 பாக்கெட் வேணும் அப்படின்னா 1000 ரூபாய் கொடுத்து பணத்தை கொடுத்து நம்மகிட்ட வாங்கிட்டு போயிடுவாரு. ஆனா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல போறப்போ வந்து பார்ட்டிக்காரங்க நமக்கு பணம் அனுப்புறதே பேங்க் மூலமா தான் அனுப்புறாங்க. அப்ப பேங்கர்ஸ் வந்து நமக்கு நம்மளுடைய பணத்தை இன்வேர்டா வந்து உள்ள கொண்டு வர்றப்போ வந்து அதுக்கு ஒரு சார்ஜ் வந்து கலெக்ட் பண்றாங்க நம்ம கிட்ட. அப்ப அந்த சார்ஜையும் நம்மளுடைய சரக்கோடைய கொள்முதலோட சேர்த்து வச்சா மட்டும்தான் அந்த காஸ்ட்டை நம்மளால ஹேண்ட்லிங் பண்ண முடியும். இது ஒண்ணு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா, நம்மளுடைய அதாவது இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒர்க்கை வந்து நம்மளே செஞ்சு முடிச்சிருவோம். ஒரு டிவிஎஸ் ஸ்விஃப்ட் எடுத்து போவோம். இல்லாட்டி ஒரு நம்ம கையில இருக்கிற காரை எடுத்துட்டு போய் அந்த சரக்கு எடுத்து அப்படியே டிரான்ஸ்போர்ட் வண்டி பின்னாடி உட்கார வச்சு எடுத்து கொண்டு வந்து நம்மளுடைய வியாபாரிக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு சப்ளை பண்ணிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி வந்து எக்ஸ்போர்ட்ல நம்ம பண்ண முடியாது. அப்போ வந்து அதுக்குன்னு வர்றப்போ வந்து சிஹெச்ஏ ஏஜென்ட்டை நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம். அப்ப அந்த அப்பாயின்மெண்ட் பண்றப்போ வந்து அந்த கார்கோ அந்த கன்சைன்மெண்ட்டுக்கு எவ்வளவு சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கால்குலேஷன் கொடுப்பாரு. அந்த கால்குலேஷன்ஸ் வந்து நம்ம காஸ்டிங் ஷீட்ல சேர்த்து வச்சுக்கிட்டு ஆக மொத்த காஸ்டிங் ஷீட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஃபிட்டையும் மார்ஜினையும் மேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் பையர்கிட்ட நம்ம ரேட்டே கோட் பண்ண முடியும். பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய ப்ராஃபிட்டும் நமக்கு கை கிடைக்கும். நம்மளுடைய காஸ்ட் அதாவது ப்ராடக்டோடைய காஸ்ட்டும் நமக்கு கை கிடைக்கும், ப்ராஃபிட்டும் கிடைக்கிறது. ஆக இந்த காஸ்ட் ஷீட்டை வந்து ஒர்க் பண்றதுங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு சேலஞ்சான ஒர்க்கு தான்.
அது வந்து கத்துக்க சரியா போயிடும். அதுல ஒண்ணும் பெரிய கஷ்டமாலாம் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா நம்மளால 100% வந்து அதுல பழகி, அதுல நம்ம ட்ரெயின்டா வந்துரலாம். அதனால அந்த ஒரு இடமும் ஒரு சிரமம் இருக்காது. அதனால அந்த இடத்தையும் நம்ம கத்துக்க முடியும். இதெல்லாமே முடிச்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னம்னா, நம்மளுடைய பேமெண்ட் வந்து முடிச்ச பிறகு திருப்பியும் கஸ்டம்ஸ் கிட்ட நம்ம அதாவது டிஜிஎஃப்டில வந்து நம்ம பில்ல குளோஸ் பண்ணி, நம்ம அக்கவுண்ட்ட வந்து இந்த டாக்குமெண்ட் மூலமா நம்ம அனுப்புன ப்ராடக்ட்ட வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி பணமும் உள்ள வந்துருச்சுங்கிறத வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு 3 வருஷம் கழிச்சோ, இல்ல 5 வருஷம் கழிச்சோ, எந்த டயத்திலயும் பேங்கர்ஸோ, இல்ல நம்மளுடைய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ நம்மட்ட கேட்கிறப்போ வந்து, நம்ம பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அத நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டோம்னா சரியா போயிரும். அதனால அதெல்லாமே ஒரு லேர்னிங்ல நீங்க போக போக ஒரு 2 கன்சைன்மென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னோம்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு நல்லா அந்த விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சுரும். அதுபோக வந்து இந்த தொழில்ல உள்ள வருமானங்கள பத்தியான விஷயத்த யோசிச்சு இப்ப லிஸ்ட் பண்றப்போ வந்து ஒரு ஒரு 4 விதமான வருமானம் வந்து ஒரு ஏற்றுமதி தொழில்ல கிடைக்குது. எப்படி ஒரு ஏற்றுமதி தொழில்ல எப்படி 4 வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னம்னா, நம்ம ஒரு பொருள வாங்குறோம். அந்த பொருள வந்து வாங்கி வித்துர்றோம். அது ஏற்றுமதி பண்ணி வித்துர்றோம். அப்போ வந்து அந்த பொருளுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா, வாங்குறப்ப வந்து ஜிஎஸ்டி கட்டி வாங்கியிருப்போம். ஆனா, நம்ம ஒரு ஏற்றுமதியாளரா நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணி முடிச்ச பிறகு, ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து அந்த ஜிஎஸ்டிய நமக்கு முழுமையா திருப்பி குடுத்துர்றாங்க. இது எதனால தர்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன விளக்கம் என்ன அப்படின்னம்னா, யாரு ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த பொருள யார் நுகர்வோரா இருக்காங்களோ, அவங்க தான் கட்டணும். அப்ப இந்த நாட்ல வந்து இருந்து பொருள எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம்னா, அந்த பொருள வந்து அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எண்ட் கஸ்டமர் தான் அத வாங்கி யூஸ் பண்றாங்க. இப்ப அவங்க வந்து அந்த ஜிஎஸ்டிய வந்து அவங்களுடைய கவர்மெண்ட் கட்டிருவாங்க. அதனால வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன செய்றாங்க அப்படின்னோம்னா, நீங்க வந்து ஜிஎஸ்டிய கட்ட வேண்டாம். நீங்க இந்த ஜிஎஸ்டி கட்டுனத வந்து நாங்க ரீஃபண்ட் பண்ணிர்றோம். அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜிஎஸ்டிய வந்து நமக்கு ரீஃபண்ட் பண்ணிர்றாங்க. இது முதல் வருமானம். 2வது வருமானம் என்னன்னா, நம்மளுடைய சரக்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பண்ண உடனேயே ஒரு உதாரணத்துக்கு ஒரு $5000 வந்து நம்ம ஒரு பொருள எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம்னா, அன்னைக்கு தேதிக்கு கஸ்டம்ஸ் வேல்யூல நம்மளுடைய $1 உள்ள காஸ்ட் எவ்வளவோ, அந்த காஸ்ட்க்கு 0.25% வந்து ட்ராபேக்கா தர்றாங்க. இந்த 0.25%ங்கிறது ட்ராபேக்குங்கிறது வந்து எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அது பொருளுக்கு பொருள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். சில இடங்கள்ல வந்து இன்னும் கூடுதலா இருக்கும். சில இடங்கள்ல வந்து இத காட்டிலும் கம்மியா இருக்கும். இது எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, சரக்க எக்ஸ்போர்ட் பண்ண உடனே சரக்கு இங்கேருந்து போர்ட்ல இருந்து வெளியில போயிருச்சு அப்படின்னு சொன்னாலே, இந்தியன் கவர்மெண்ட் வந்து நமக்காக நம்மளுடைய ரிஜிஸ்டர்டு பேங்க் அக்கவுண்ட்க்கு இமிடியேட்டா குடுத்துடுறாங்க. இது 2வது வருமானம். 3வது வருமானம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, பொருள நம்ம வாங்கியிருப்போம். வாங்குன பொருள வந்து திருப்பி நம்ம விக்கிறோம். அப்ப ஒரு லாபத்தோட விக்கிறோம் பார்த்தீங்களா? அது நமக்கு 3வது வருமானம். ஒரு உதாரணத்துக்கு ரூ. 50 வாங்கியிருக்கேன். ரூ. 50 சரக்க வந்து நான் ரூ. 55 விக்கிறேன். அப்படி சொன்னோம்னா, அந்த ரூ. 5 எனக்கு லாபம் கிடைக்குது. அந்த ரூ. 5 லாபம் பண்ணி அது வந்து 3வது லாபமா பொருள்கள்ல நமக்கு நம்ம அ க கணக்கு பண்ற அந்த ப்ராஃபிட் வந்து நமக்கு கிடைச்சிருது. இது 3 நமக்கு இப்படி கிடைக்குது. 4வதா கிடைக்கக்கூடிய லாபம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பொருள வந்து சரியான முறையில ஏற்றுமதி பண்ணி, அந்த பணத்த வந்து முறையானபடி நம்ம இந்திய வங்கி மூலமா நம்மளுடைய அக்கவுண்ட்க்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா, இத வந்து டிஜிஎஃப்டில போயி என்ஓசி வாங்கி கிளியரா நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளுடைய பேமெண்ட் வந்துருச்சுன்னு சொல்லி சொன்னோம்னா, அவங்க வந்து நமக்கு ஒரு பெர்சன்டேஜ் இன்சென்டிவ்ஸ் தர்றாங்க. அது வந்து கேட்டீங்க அப்படின்னீங்கன்னா, ஆர்ஓடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி முன்னாடி வந்து எம்ஐஎஸ்சி அப்படின்னு வச்சிருந்தாங்க. இப்போ வந்து மாத்தியிருக்காங்க. அந்த ம் அந்த ஒரு இன்சென்டிவ் நமக்கு கிடைக்கும். அது எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, 2% இருந்து இன்னும் அது சொன்னோம்னா 1% இருந்தே இருக்கு. 1% இருந்து அப் டூ 10% முடிய வச்சிருக்காங்க. அது பொருளுக்கோட இதுல வந்து இந்திய அரசாங்கம் நிர்ணயிக்க பண்ணக்கூடிய ஒரு சின்ன தொகை. இதுவும் கிடைக்குது. ஆக இதெல்லாமே சேர்ந்து நமக்கு மொத்தமா பார்த்தீங்கன்னா, 4 டயத்துல வந்து ஒரே ஒரு எக்ஸ்போர்ட் பண்றோம்.
ஆனா 4 டைம் நம்ம வந்து நம்மளுடைய ரெவன்யூ நமக்கு கிடைக்குது. ஆக இந்த தொழில் சிறப்பான தொழில். இந்த தொழிலுக்கு அரசாங்கம் மிகப்பெரிய அளவுக்கு ஊக்கம் தராங்க அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய உதாரணம். இந்த தொழில்ல வந்து நாம வந்து சிறப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் அப்படின்னம்னா, அதுக்கு சின்ன சின்ன வழிமுறைகள நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அடுத்து அந்த ப்ராடக்ட்ட பத்தியான விஷயத்த 100% லேர்னிங் பண்ணிட்டோம்னா, நம்ம கண்டிப்பா நம்மளால ஏற்றுமதியாளரா மாற முடியும். அது போக வந்து ஏற்றுமதி தொழில்ல நெறைய பேருக்கு உள்ள ஐயப்பாடுகள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, சார் நான் எக்ஸ்போர்ட் பண்ண போறப்போ வந்து ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன். சார் பணம் வந்து போயிருச்சுன்ட்டாங்க. எனக்கு வந்து லாஸ் ஆயிருச்சுன்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. அது உடனே அ இது வந்து ஒரு பயத்த மற்றவங்களுக்கு குடுக்கும். அது இது உண்மையிலேயே கரெக்ட்டு தான். ஆனா நான் என்ன சொல்வேன்னா, இந்த மாரியான பயம் எப்ப வருது? ஏன் வருது? அப்படின்றத சொன்னோம்னா, அத பற்றியான முழுமையான தகவல்கள நமக்கு தராதனால தான் அந்த பயம் நமக்கு வருது. அப்ப அந்த முழுமையான தகவல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இன்னைக்கு வந்து இந்திய அரசாங்கம் இப்ப நான் வந்து மதுரையில இருக்கேன். என்னுடைய கஸ்டமர் வந்து ஆந்திரால இருக்காரு. அவருக்கு நான் சரக்கு அனுப்புறேன். அந்த சரக்கு அனுப்புறப்போ வந்து, அந்த சரக்கு அனுப்பக்கூடிய நபர், அதாவது என்கிட்ட சரக்கு வாங்குனவர் வந்து நான் பேமெண்ட்டா மாறிட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா, லோக்கல் ட்ரேட் பண்ணியிருக்கப்பா, இதுக்கு பணம் வராம போச்சு அப்படின்னா, நான் உனக்கு பணம் தரமாட்டேன். அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லன்ட்டு வுட்டுருவாங்க. ஆனா ஒரு ஏற்றுமதியாளரா இருக்கிறப்போ வந்து, இந்திய அரசாங்கம் வந்து எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, அது மூலமா அ நம்ம பெர்மிஷன் வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, இன்கேஸ் அந்த பார்ட்டி வந்து நான் பேமெண்ட்டா இருந்தாலும், உங்களுக்கு வந்து இவங்க சொன்னபடி இன்சூரன்ஸ்ல கரெக்ட்டா செட் பண்ணி, கரெக்ட்டானபடி அந்த ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, 100% வந்து நம்மளுடைய பணம் திருப்பி வந்துருது. இப்ப வந்து இது எப்படி சார் இது சாத்தியமா? அப்படின்னு சொன்னோம்னா, கண்டிப்பா சாத்தியம். எதனால இந்த அரசாங்கம் வந்து ஏற்றுமதியாளருக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரியான சலுகை செய்றாங்க அப்படின்றதுக்கும், அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஏற்றுமதியாளர் ஒரு ஏற்றுமதிய பண்ணி முடிச்ச பிறகு, அவருக்கு பணம் கிடைக்கல அப்படின்னு சொன்னோம்னா, அவருடைய வாணிபம் வந்து ரொம்ப சிரமப்பட்டுரும். அவர்களுடைய நிறுவனம் வந்து ரொம்ப சிரமப்பட்டுரும். அதனால வந்து அரசாங்கம் வந்து இத வந்து திருப்பி குடுக்குறாங்க அப்படின்னு சொல்றது தான் அந்த இசிஜிசியோட அமைப்போடைய முக்கியமான அ ஒரு இதே கண்டிஷனே அதுதான். நீங்க வந்து எங்கட்ட பெர்மிஷன வாங்கிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்ச பிறகு இன்கேஸ் நான் பேமெண்ட் ஆகியிருந்தா, ப்ராப்பரான டாக்குமெண்ட்ட குடுத்து நீங்க கிளைம் எடுத்துக்கங்கன்றதான் சொல்றாங்க. அதனால வந்து ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு பணம் வராம போகும் அப்படிங்கிறதை கவலைப்பட தேவையில்ல. ஆனா ப்ராப்பரா டாக்குமெண்ட்ட ஹேண்ட்லிங் பண்ணியிருக்கணுங்கிறத மட்டும் திருப்பியும் நான் அண்டர்லைன் பண்றேன் நானு. அது மாரி பண்ணிக்கிட்டோம்னா சரியா போயிரும். 1. அதுக்கு அடுத்து யார் யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பு இருக்கு? ஏற்றுமதி பண்றவங்களுக்கு, உற்பத்தியாளர்களுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல பொருள வந்து அ வாங்கி விக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு நல்ல ஒரு டிபேட்டாவே வைக்கலாம். அந்த அளவுக்கு இதுல இதுல நெறைய விளக்கங்கள் இருக்கு. ஒரு உற்பத்தியாளர் என்ன செய்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னோம்னா, அந்த பொருள தயார் பண்றதுக்கு முன்னாடி, அந்த இதுக்கு உள்ள ரா மெட்டீரியல சோர்ஸ் பண்றாங்க. ரா மெட்டீரியல சோர்ஸ் பண்றதுல இருந்து, பொருள உற்பத்தியாகி கைக்கு வந்து நிக்கிறப்ப முடிய அதிலேயே 40, 50 நாள் போயிருது. ஒரு உதாரணத்துக்கு வந்து, ஒரு அ நம்ம சின்ன குழந்தைகளுக்கு உள்ள ட்ரெஸ்ஸ தயார் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிய எடுத்துக்குருவோமே. ஒரு ரெடிமேடு தயார் பண்ணக்கூடிய கம்பெனிய எடுத்துக்குருவோமே, ஒரு உதாரணத்துக்கு. அவங்க வந்து அந்த பொருள வந்து முதல்ல தயார் பண்ணணும்னா, அதுக்குள்ள ரா மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பொருள தயார் பண்ணணும். லேஸ் ஒரு இடத்துல, பின் ஒரு இடத்துல, அதுக்கப்புறம் தைக்கிறதுக்குள்ள ஆள் வேணும். அதுக்குள்ள மிஷின வேணும். இத்தன பேரையும் வச்சு வேலை வாங்கி அதெல்லாமே நிறைவு பெற்று வெளியில வர்றப்ப, அந்த பொருள் நம்ம கைக்கு அதாவது விற்பனைக்கு வரக்கூடிய வாய்ப்பா வர்றப்போ வந்து 40 நாள் ஆயிருது. அந்த 40 நாள் கழிச்சு, அவர் அந்த பொருள திருப்பியும் எக்ஸ்போர்ட் பண்றாரு அப்படின்னு வச்சுட்டோம்னா, அதிலிருந்து பணம் வர்றதுக்கு ஒரு 30 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக 2, 3 மாசத்து ஆயிருது. ஒரு பொருள உற்பத்தியாளரா இருக்கிறப்ப. ஆக இந்த உற்பத்தியாளர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னம்னா, நான் உற்பத்தி பண்ணி தந்துர்றேன். நீங்க எக்ஸ்போர்ட்டரா இருந்து, நீங்க சரக்க என்கிட்ட வாங்குறப்போ வந்து, உங்க குடோனுக்கு சரக்கு வந்துருச்சுன்னு எனக்கு உடனே பணம் குடுத்துருங்க. அப்பதான் எனக்கு வொர்க்கிங் கேப்பிட்டல்ல இஷ்யூ வராது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் கிட்டத்தட்ட எம்எஸ்எம்இல இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள்ல நெறைய பேர் வந்து, உற்பத்திய வந்து எக்ஸ்போர்ட்டருக்கு குடுத்துட்டு, அவங்க பிசினஸ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக
உற்பத்தியாளரை காட்டிலும் ஏற்றுமதியாளர்களுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதுல நிறைய பேருக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம். பட் என்னுடைய இதுல நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன் மேடம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு உற்பத்தியாளர் வந்து ஒரு பொருளை தயார் பண்றப்போ வந்து அந்த பொருளை மட்டும் தான் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நினைப்பாரு. ஆனா ஒரு மெர்ச்சன்டிங் எக்ஸ்போர்ட்டரா இருக்கிறவங்களுக்கு வந்து நான் இன்னைக்கு டெக்ஸ்டைல் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு வந்து ஒரு ஆட்டோமொபைல் லைன்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் என்னால பண்ண முடியும். இல்லாட்டி ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்த பண்ண முடியும். இல்லாட்டி ஒரு பேப்பர் ப்ராடக்ட்ல என்னால பண்ண முடியும். இப்படி மல்டிபிள் ப்ராடக்ட்ல என்னால வந்து ஒர்க்கிங்ஸ போக முடியும். ஆனா ஒரு உற்பத்தியாளர் வந்து அப்படி செய்ய முடியாது. ஒரு பேப்பர் கப்பு தயார் பண்றவர் வந்து நாளைக்கு அவங்க கஸ்டமர் வந்து ஒரு டெக்ஸ்டைல் பத்தியான விஷயத்த சொன்னோம்னா, "இல்ல சார் என்னால இது பண்ண முடியாது." அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன தான் அவர் சொல்லுவாரு. ஆக இந்த வாய்ப்பு வந்து அ ஏற்றுமதியாளர் அதாவது மல்டி ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்டரா, அதாவது மெர்ச்சன்டைங் எக்ஸ்போர்ட்டரா இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது இந்த தொழில்ல உள்ள ஒரு சிறப்பு அப்படிங்கிறத நான் சொல்ல வருவேன். இந்த மாதிரியான விஷயம் இருக்கக்கூடிய இந்த ஏற்றுமதி தொழில்ல நீங்க எல்லாரும் உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இந்த மூலமா நம்மளுடைய இந்திய நாட்டுக்கு அதிகப்படியான அந்நிய செலாவணிய உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதும் என்னுடைய விருப்பம். இதுல வந்து உங்களுக்கு நெறைய நீங்க இந்த ஏற்றுமதி பற்றியான நெறைய விஷயங்கள வந்து இதே மாரி செமினார்ஸோ, அ வெளியில பேப்பர்ஸ்லயோ, மீட்டிங் ஹால்லயோ நடக்கிறப்பலாம் நீங்க போய் கேட்கறதுக்கு நெறைய வாய்ப்பு இருந்திருக்கலாம். அந்த இதுல கிடைச்சிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸையும், இப்ப இந்த மீட்டிங் மூலமா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற செய்திகளையும் வச்சுக்கிட்டு, நீங்க எல்லாருமே சிறப்பா இதுல இந்த தொழில்ல வந்து பங்கு பெறணும் அப்படிங்கிறத என்னுடைய விருப்பமும், ஆர்வமும். இந்த தொழில்ல வந்து பங்கு பெறதுக்குள்ள வாய்ப்புகள் வந்து இவ்வளவு இருக்குங்கிறத வந்து மற்றவங்க வந்து யாரும் சொல்லியிருப்பாங்களான்னு கேட்டோம்னா, சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னம்னா, அவங்க வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸ்போர்ட்டரா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு ட்ரெய்னர்ஸா இருப்பாங்க. ஆனா, நாங்க அப்படி கிடையாது. என்னைய பொறுத்தவரையில நான் 11 கண்ட்ரிக்கு மேல ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்றேன். அப்ப இந்த கண்ட்ரிக்கு 11 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றப்போ வந்து நெறைய அ வெவ்வேறு பொருள். அதாவது நம்மளுடைய பேப்பரும் நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில வந்து ப்ராடக்ட்ட வந்து அ அவங்களுக்கு ரா மெட்டீரியலா கிடைக்கக்கூடிய வேணும்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ரா மெட்டீரியல்ஸும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அதனால நெறைய வாய்ப்புகள வந்து நாங்க வந்து தெரிஞ்சிருக்கோம். அது மாரியான வாய்ப்புகள் மூலமா நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு பொருள ஏற்றுமதி பண்ணி போர்ட் கிட்ட போறப்போ வந்து, "இல்ல சார் இது முடியாதுன்னு" சொல்லியிருப்பாங்க. அப்ப அதுக்கு நாங்க சர்டிபிகேட்ஸ நெறைய வாங்கி, திருப்பி அத வந்து திருப்பி ரெக்டிஃபை பண்ணி, திருப்பி எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்போம். இது மாரி நாங்க பண்றதுனால, ரியல் டைம் எக்ஸ்போர்ட்டரா நாங்க இருக்கிறதுனால, கண்டிப்பா வந்து அ இந்த இந்த அதாவது இந்த நம்ம டெட்கோ அமைப்பு ஏற்படுத்தி குடுத்திருக்கிற இந்த வாய்ப்பு மூலமா உங்களுக்கு நெறைய என்ன சொல்றது? அ செய்திகள் கிடைச்சிருக்கும். இந்த ஏற்றுமதி தொழில் பற்றியான செய்திகளையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க சிறப்பா செய்யணுங்கிறது தான் என்னுடைய ஆர்வம், வாழ்த்துக்களும் கூட. இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் மேல உங்களுக்கு நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சேர்ந்திருக்குன்ற எனக்கு தெரியாது. இதுல உங்களுடைய கேள்விகள் எதுவும் இருக்கும் பட்சத்துல, உங்க கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றப்போ வந்து, அந்த கேள்வி வந்து மற்ற பார்வையாளர்களுக்கும் ஒரு நல்ல பயனா இருக்குங்கிறத நான் கருதுறேன். அதனால நம்மளுடைய என்னுடைய இந்த சிறிய உரைய நிறைவு செய்து கொள்கிறேன். இந்த வாய்ப்பு குடுத்த டெட்கோ நிர்வாகத்தினர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். யாரும் கேள்வி கேட்கற தயாரா இருந்துச்சுன்னா, அவங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள நம்ம அ கேள்விக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கேன். தேங்க் யூ. தேங்க் யூ சார். தேங்க் யூ வெரி மச். ரொம்ப அற்புதமா, அருமையா சொல்லிட்டீங்க. நிறைய கேள்விகளுக்கு வந்து நான் நிறைய 2, 3 கேள்வி எழுதி வச்சிருந்தேன். எல்லா கேள்விக்கும் பதிலும் சொல்லிட்டீங்க. அதுல புதுசா ஒரு கேள்விய அடுத்து தான் சொல்லணும். இப்ப யாராவது கேள்விகளுக்கு விருப்பம் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. தாராளமா உங்க கேள்விய ராமகிருஷ்ணன் சார்ட்ட கேட்கலாம். ராமகிருஷ்ணன் சார் வந்து எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் சென்டரோட வைஸ் பிரசிடென்ட்டா இருக்காங்க. வைஸ் சேர்மனா இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப அருமையா நிறைய கண்ட்ரிகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்ன பிடிச்சது அப்படின்னா, அ நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் இல்ல, மத்த எல்லா பொதுவா தொழில் செய்றவங்க வந்து ஒரு தொழில அடுத்தவங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. எங்க நம்ம வந்து இதாயிருவோமோ அப்படின்ற மாரி ஒரு பயப்படுவாங்க. இவர் வந்து அப்படி கிடையாது. எல்லாரும் எக்ஸ்போர்ட் பண்ண வாங்க. 2,00,000 பேர் தான் பண்ணிட்டு இருக்கோம். 140 கோடி மக்கள் இருக்கிற 2,00,000 பேருங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றாரு.
நம்ம அதனால தான் இந்த மாதிரியான செஷனை கொண்டு வந்துட்டு இருக்கோம். நீங்க தயங்காமல் உங்களோட கேள்விகளை கேட்கலாம். மும்தாஜ் அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கேள்வியை கேட்கலாம். சார் குட் ஈவினிங் சார். தாஜ் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் சார். சார் இப்போ ரைஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுங்களா? இன்னும் பர்மிஷன் இல்லாம அப்படியே இதுல இருக்குங்களா? இல்ல சார், ரைஸ் இன்னும் எக்ஸ்போர்ட் ஆகல சார். இன்னும் பெர்மிஷன் கொடுக்காம இருக்காங்க. சில அரிசிக்கு வந்து 20% வந்து நம்ம டியூட்டி பெய்டு பண்ணோம் அப்படின்னம்னா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அனுமதிக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி நம்ம வந்து 20% டியூட்டியை பெய்ட் பண்ணி அனுப்புறப்போ வந்து நம்மளுடைய நுகர்வோர்ல அதாவது நம்மளுடைய இம்போர்ட்டருக்கும் அந்த ரேட் மேட்ச் ஆகுதான்றதை மட்டும் நீங்க செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுங்க சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்ப ரைஸ் எக்ஸ்போர்ட்ல அதாவது ஏன் இப்போ தடை வந்து எதனால வந்துச்சு, இந்த தடையை நீக்கினா என்ன ஆகும், ஏன் அந்த தடையை வந்து நீக்க மாட்டேங்கிறாங்க சொல்லாமா சார்? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும், எங்களை மாதிரி பப்ளிக்கு வந்து இது எதனால ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ற தடை இருக்கு, இதை நீக்கினா என்ன ஆகும் சார்? அதாவது உலக நாடுகள்லயே அதிகப்படியான ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரி அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 4-5 கண்ட்ரி எடுத்துட்டோம்னா அதுல இந்தியாவும் அந்த 4-5 கண்ட்ரிக்குள்ள மாறி மாறி வருது. 2வது கண்ட்ரியா இருக்கும், இல்ல 3வது கண்ட்ரியா இருக்கும், இல்லாட்டி முதல் கண்ட்ரியா இருக்கும். இப்ப நம்ம நாடுகள்லயே வந்து நுகர்வோர் 140 கோடி மக்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே அரிசி தேவைப்படுது. இந்திய அரசாங்கம் வந்து இந்த ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மான்சூன் இந்த ஒரு காலநிலையில வரக்கூடிய மொத்த அதாவது விளைச்சல் எவ்வளவு இருக்கு, அந்த விளைச்சல் நம்ம நாட்டுக்கு போதுமானதான கணக்கு பார்க்குறப்ப வந்து அது கொஞ்சம் போதுமானதா இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணி இந்திய அரசாங்கம் வந்து அதுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய சரக்கு வந்து இங்க இருந்து எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா உள்ளூர்லயே நிறைய விலைகள் கூடிரும் அப்படிங்கிறதுனால அதை வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்து இன்னும் ஒரு 2 பீரியடு முடிஞ்சிருச்சு, அதாவது மான்சூன் கரெக்டா விளைச்சல் வந்துருச்சு அப்படின்னோம்னா அதை எடுத்து விட்டுருவாங்க. இப்ப இதே நிலைமை தான் வந்து வெங்காயத்துக்கும் இருக்கு. வெங்காயமும் பாத்தீங்கன்னா ஏற்றுமதி அப்படின்னு சொல்லி திறந்து விட்டாங்க அப்படின்னா இங்க கடகடான 60 to 70 ரூபாய்க்கு போயிருது, இல்ல 100 ரூபாய்க்கு கூட கிலோக்கு வந்துருது. இப்ப ஏற்றுமதிக்கு அனுமதிக்கல அப்படிங்கிறதுனால வந்து 15 ரூபா 20 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு. நம்மகிட்டயே கன்சம்ஷன் பண்றதுக்குள்ள ஆட்கள் நிறைய இருக்கிறதுனால அரசாங்கம் வந்து ரொம்ப விழிப்புணர்வா, அதுவும் இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் ரொம்ப முக்கியம் வாய்ந்த அதாவது அத்தியாவசிய தேவையில்ல அதிக பயன்படக்கூடிய ஒரு பொருளா இருக்கக்கூடியதை புறமே எப்பவுமே அரசாங்கம் இதே மாதிரி கணிச்சுட்டே இருப்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த ஏற்றுமதி தடையை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வந்து நம்ம அண்டை நாடுகள்ல வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னம்னா இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு இது கொடுக்குறாங்க, ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. நீங்க திடீர்னு வந்து இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டை வந்து நீங்க நிப்பாட்டிட்டீங்க, அதனால எங்க நாட்டுகள்ல நிறைய பஞ்சம் வந்துருது, பற்றாக்குறையா இருக்கு, அதனால எங்களுக்கு சில ஒரு அனுமதி கொடுங்க, எங்க நாட்டுக்கு மட்டும் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து அதை கன்சிடர் பண்ணிட்டு சில டயங்கள்ல மட்டும் இந்த கண்ட்ரிக்கு மட்டும் இத்தனாயிரம் மெட்ரிக் டன் எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அலோவ் பண்றாங்க. அது வந்து எப்படின்னா அந்த குவான்டிட்டி இப்போ 25,000 மெட்ரிக் டன் எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்தாங்கன்னா அந்த குவான்டிட்டி முடிஞ்சிருச்சுன்னா அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. அந்த மாதிரியான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது 2வது இல்ல இன்னும் ஒரு 6 மாசத்துல இது சரியாயிரும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப வந்து அரிசியோட விலையும் கடந்த ஒரு 20 நாள்ல இருந்து 1 மாசத்துக்குள்ள வந்து கணிசமா ஒரு 10% முடிய குறைஞ்சிருச்சு. கூடிக்கிட்டே இருந்தது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. லோக்கல் வெள்ளாமை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதுனால குறைஞ்சிருச்சு. அதனால இன்னும் ஒரு 2-3 மாசத்துல கொஞ்சம் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு, ஆனா 4 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ரவிராஜு, நீங்க உங்களோட கொஸ்டினை கேட்கலாம் ப்ளீஸ். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், சொல்லுங்க சார். ஓரளவுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது சார். எனக்கு இருக்கிறது ஒரு 2 கொஸ்டின் சார். ஒன்னு பார்த்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அனுப்புறோம்னா அவர் வந்து ஜெனியூனான பார்ட்டின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது ஒரு கொஸ்டின் சார். அடுத்தது வந்து ஒரு கண்ட்ரில என்ன ப்ராடக்ட்ஸ்க்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது எப்படி சார்? இந்த 2 கொஸ்டின் சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார் நான் சொல்லிடுறேன் சார். அதாவது அவர் ஜெனின் பார்ட்டி அப்படிங்கிறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா பொதுவா வந்து இது இந்த இந்த கேள்விக்கே என்ன ஒரு 2 மணி நேரம் பதில் சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய கேள்விதான். ஆனா இருந்தாலும் சுருக்கமா உங்களுக்கு சொல்ல நான்
இப்ப அவர் ஒரு பொருளை வாங்குறாரு அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு முதல்ல சாம்பிள் கேட்பாரு. உண்மையா இல்லையா சார்? அந்த மாதிரி சாம்பிள் கேட்குறப்போ வந்து நம்ம வந்து பொருள் தான் சாம்பிள் தரணும். பொருளுக்கு தான் சாம்பிள் தரணும். கொரியருக்கு காசு நம்ம கட்டக்கூடாது. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னம்னா, அந்த பையர் கிட்ட நான் பொருள உனக்கு சாம்பிளா நான் தந்துறேன். அதுக்கு எனக்கு காஸ்ட் கிடையாது. ஆனா உன்னுடைய கொரியர் அக்கவுண்ட் நம்பர் எனக்கு குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். அப்போ வந்து டிஎன்டி கொரியர்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொரியர் கம்பெனிக்காரங்க பூராமே என்ன செய்வாங்க, அந்த ப்ளூ டாட் இவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த அந்த பையர். அந்த பையர் நம்மளுடைய அக்கவுண்ட் வந்து அவருடைய அக்கவுண்ட் வந்து நம்மகிட்ட சொல்லிட்டாருன்னா, பொருளை கொண்டு போய் டிஎன்டி கொரியர்லயோ ப்ளூ டாட்லயோ அவர் சொல்ற அக்கவுண்ட்ல கொடுத்துட்டோம்னா அவங்க அவங்களுடைய காஸ்ட்ல கொண்டு போயிடுவாங்க. யார் வந்து அந்த சாம்பிள் கொரியருக்கு வந்து கரெக்டானபடி பணம் கட்டி சரக்கு வாங்குறாங்களோ அவங்க தான் உண்மையான தேவையாளர்கள். அவங்க தான் உண்மையான இறக்குமதியாளர்களா இருப்பாங்க. அதனாலதான் அவங்க அக்கறையோட அந்த பொருளை வந்து சாம்பிள் வாங்குறாங்க. அப்ப அதுலயும் ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது வந்து இன்னொரு ஒரு விஷயம் சொன்னேன் நானு. வந்து நம்ம பேசுறப்ப சொன்னேன் இசிஜிசின்ற ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இறக்குமதியாளர் யார் ஒருத்தர் உங்ககிட்ட சரக்கு கேட்குறாங்களோ அவங்கள பற்றியான முழுமையான தகவல்களை கொண்டு போய் இசிஜிசி நிறுவனத்துல நீங்க கொடுத்தீங்க அப்படின்னம்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குளோபல் நெட்வொர்க் மூலமா அந்த பையர் சரியான ஆளா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு உங்களுக்கு 15 நாள்ல சொல்லிடுவாங்க. அதுக்கு அவங்க அதிகப்படியான போனோம்னா ரூ. 500 மட்டும்தான் சார்ஜ் பண்றாங்க. ஒரு நாட்டுல போய் நீங்க அந்த ஆளை போய் கண்டுபிடிச்சு இந்த மாதிரியான விஷயத்த லேர்ன் பண்ணணும்னாலே நாளும் பத்தாது, 500 போக முடியாது. அதனால இசிஜிசில நீங்க மெம்பர் ஆகி ரூ. 500 கட்டி அந்த பார்ட்டி ஜெனின் பார்ட்டியான்றதை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இன் கேஸ் அந்த மாதிரி நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த பார்ட்டி கிட்ட ஜெனினஸ் இல்லாம போய் பணம் தராம போயிட்டாலும் இசிஜிசி நான் சொன்னேன்றதுக்காக நீ அனுப்பியிருக்க, அதனால வந்து நீ நஷ்டப்படாத, அந்த நஷ்டத்தை நாங்க தாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றாங்க. அதனால இந்த இடத்த வந்து நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. முறையான ஏற்றுமதியை நீங்க கத்துக்கிட்டீங்க, அதுல உள்ள போனீங்க அப்படின்னோம்னா உங்க பணம் கண்டிப்பா ஒரு பைசா கூட உங்களுக்கு நஷ்டமே வராது. சார் ஓகே சார். தேங்க்யூ சார். ரெண்டாவது கேள்வி கேட்டீங்க. ஒன்றும் அது கொஞ்சம் மறந்துச்சு. சொல்லுங்க பாப்போம். அதான் அந்த என்ன ஒரு கண்ட்ரில என்ன டிமாண்ட் இருக்குன்னு எப்படி அது தெரிஞ்சுக்கிறது? பண்ணிக்கலாம் சார். சார் கண்ட்ரில வந்து நிறைய அதாவது ஃபோக்கஸ் மார்க்கெட்னு இருக்கு, ஃபோக்கஸ் ப்ராடக்ட்னு இருக்கு சார். நீங்க கண்ட்ரிய ஃபோக்கஸ் பண்ணி சரக்க பூரா எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்களா? இல்ல உங்க கையில ஒரு பொருளை வச்சுட்டு அந்த சரக்க பூரா எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்களான்னு முடிவு பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தியான விஷயம் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து நம்ம கவர்மெண்ட்டே ஒரு போர்ட்டல் வச்சு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த போர்ட்டல்ல போய் ஹெச்எஸ்எம் கோட நீங்க போட்டீங்கனாலுமே ஆட்டோமேட்டிக்கா எந்த கண்ட்ரிக்கு எவ்வளவு போயிருக்கு, எத்தனை கோடிக்கு எக்ஸ்போர்ட் ஆயிருக்குன்றத பூராமே கடந்த 3 மாசத்துக்கு முன்னாடி உள்ள டேட்டாஸ பூராத்தையும் நீங்க பாத்திர முடியும். அதனால வந்து அதெல்லாமே ஒரு பெரிய சேலஞ்சஸே கிடையாது சார். சரிங்க சார், சரிங்க சார். தேங்க்யூ சார். அப்புறம் நீங்க அந்த போர்டு சொன்னீங்களா சார், இந்த ஜிசிசி அந்த அந்த இது வந்து சென்னை அந்த மாதிரி இடத்துல இருக்கா இல்ல எல்லா ஊர்லயும் இருக்கு சிட்டிஸ்ல? சார். தமிழ்நாட்டுல எல்லா இடங்களையும் இருக்கு. சென்னை இருக்கு, மதுரை இருக்கு, தூத்துக்குடி இருக்கு, கோயம்புத்தூர் இருக்கு, எல்லா இடங்களையும் இருக்கு சார். ஓ, திருப்பூர் இருக்கு. சரிங்க சார், சரிங்க சார். நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம் ஓகே சார். சார். கூகுள்ல போய் இசிஜிசி எழுதிக்கங்க. இசிஜிசி. இசிஜிசி. ஆமா, சரிங்க சார். இசிஜிசின்னு எழுதிக்கிட்டீங்கன்னா அதை போட்டு பாத்தீங்கன்னா கடகடன்னு வந்துரும். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you very much, sir. Next, Mrs. Saravakumar. Saravakumar sir, நீங்க பேசலாம். சார் அதை வெளியில போயிட்டாங்க போல தெரியுது. இல்ல இருக்காரு. இருக்காங்களா? சரவணகுமார் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் சார் தாஜ் எக்ஸ்போர்ட். சார் சொல்லுங்க. சார் இப்போ நம்ம ஒரு வெஜிடபிள்ஸ் இங்க இருந்து அனுப்புறோம்னா அங்க வாங்குற பையருக்கு ஏதேனும் இப்ப நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் இருக்கு, அந்த எல்லாரோட இதுவும் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு அனுப்புறோம். ஸோ அங்க வாங்குற பையருக்கு வேற ஏதேனும் லைசன்ஸ் வேணுங்களா? அப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்கா அந்த ஃப்ரெஷபிள் ஐட்டம்? சார் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது சார். நீங்க வந்து இந்த வெஜிடபிளை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க பையர்கிட்ட பேசிட்டு தானே இருக்கீங்க.
ஆமா அந்த சார். பையர் கிட்டயே நீங்க வந்து உங்களுடைய கண்ட்ரிக்கு நீங்க இதை இம்போர்ட் பண்றதுக்கு என்னென்ன லைசன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க லைசன்ஸ் எடுத்துருங்கன்றத நீங்க அவங்களுக்கு அறிவுரை பண்ணிருங்க. அவங்க வந்து லோக்கல்ல இருக்கக்கூடிய சிஹெச்ஏவை கான்டாக்ட் பண்ணி அவங்க வந்து இந்த லைசன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிருவாங்க. அதுல ஒன்றும் நீங்க வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது போக வந்து இன்னொன்னு என்ன, பெர்சபிள் கார்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பண்ணீங்க அப்படின்னம்னா ஒரு ஏற்றுமதியாளரா நீங்க வந்து ரொம்ப உத்வேகத்தோட ஏற்றுமதி பண்ணுவீங்க. சரக்கை கரெக்டான டயத்துல கொண்டு போயிடணும், கரெக்டான ஃபிளைட்டு கொண்டு கொடுத்துடணும் அப்படிலாம் எடுப்பீங்க. நீங்க எவ்வளவு தூரம் நீங்க எப்படி ஆர்வமா இருந்து செயல்படுறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய இறக்குமதியாளரும் அதே ஆர்வத்துல இருந்து இறக்குமதி பண்ணி அதை செயல்படுத்தணும். எதனால இதை சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஒரு மணி நேரத்துக்கு வந்து சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் ஒரு மணி நேரத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீயா வந்து அந்த இதை வைக்க முடியும், கார்கோவை வைக்க முடியும். ஒரு மணி நேரத்துக்கு மேல போயிருச்சுன்னா அவங்க வந்து $10,000 சார்ஜ் பண்ணுவாங்க. $100 $200 சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த சார்ஜ் வந்து எப்படி இருக்கும்னா காய்கறியோட விலையை காட்டிலும் கூடுதலா இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னம்னா அந்த பொருளை வந்து அந்த நாட்டுல விற்க முடியாத ஒரு சூழல் அமைஞ்சிரும். அப்ப என்ன செய்வாங்கன்னா சில இம்போர்ட்டர் வந்து அதை எடுக்காம விட்டுருவாங்க. அப்ப பிரச்சனை வந்துடும். அதனால வந்து ரொம்ப ஃபாஸ்டா அவங்க வந்து வெளியில உடனே கார்கோ வண்டியை வச்சு உடனே எடுத்துட்டு போற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கக்கூடிய ரொம்ப ஆர்வமுள்ள இறக்குமதியாளரா மட்டும் நீங்க அவங்களோட நீங்க டைப் ஆயிக்கிங்க. ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் சரவணகுமார் சார். குட் ஈவினிங் சார். சார் குட் Hello. ஈவினிங் சார். சொல்லுங்க. சார் ஒன்றும் இல்லை சார். இப்போ நான் ஆக்சுவலி நான் ஐ எம் ஃப்ரம் ஈரோடு. நான் லோக்கலாக இப்போ ட்ரேடிங் வந்து ஸ்பைசஸும் டர்மரிக்கும் பெப்பரும் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது மூலமா எனக்கு ஒரு பையிங் லீட் கிடைச்சிது, இம்போர்ட்டர் லீட் கிடைச்சிது. பட் நான் டைரக்டா ஃபார்மர்ட் இருந்து ப்ராடக்ட் வாங்கி அதே ப்ராடக்ட் டைரக்டா நான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அது பார்த்தீங்கன்னா நிறைய கண்டாமினேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நிறைய கிளீனிங் தான் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி ஏதாச்சும் கிளீனிங் ப்ராடக்ட் ப்ராசஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் இருக்குங்களா சார்? சார் ப்ராடக்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சார். நான் சார் பெப்பர் சார், பெப்பர் அண்ட் டர்மரிக். பெப்பர் என்ன பண்ணணும், உங்களுக்கு சுத்தம் பண்ணி தரணுமா? எஸ் சார், எஸ் சார். ஏன்னா எனக்கு நிறைய ஃபார்மர் தெரியும், பட் ஃபார்மர் வந்து டேரக்டா ஃபீல்டு எடுத்து அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது இல்லையா? சரி ஸோ சரி. அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்காக நான் தனி மிஷினும் வாங்க முடியாது, சார்டெக்ஸ் கிளீனிங் மிஷின் எல்லாம் வாங்கவும் முடியாது. நீங்க So ஈரோட்ல அப்படிங்கிறப்ப இருக்கீங்க அந்த ஐ ஃப்ரம் ஈரோடு சார். சார். அதாவது மதுரையில வந்து ஃபுட் கிரெயின்ஸ் யார்டு அப்படின்னு சொல்லிட்டு சிக்கந்தர் சாவடியில இருக்கு சார். கேள்விப்பட்டிருக்கேன் சார், கேள்விப்பட்டிருக்கேன். அங்க வந்தீங்கன்னா உங்க பொருளை கொண்டு வந்தீங்கன்னா அதை பூரா நீட்டா கிளீன் பண்ணி அதை வந்து நீங்க கேட்குற மாதிரி பேக்கிங் பண்ணி நீங்க கையில கொண்டு போயிடலாம் சார். அதுக்கு தனி Super, சார்ஜஸ் thank you, வரும். sir. அந்த சார்ஜஸை நீங்க வந்து Okay, அதை sir, ஃபாலோ okay. பண்ணிக்கலாம். கண்டிப்பா சார். நீங்க அக்ரோ ஃபுட் ட்ரேட் சேம்பர் அப்படின்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சென்டர்னு போட்டீங்கனாலுமே வரும், உங்களுக்கு வெப்சைட்ல வரும். நீங்க அதை இல்ல சார், வச்சு எனக்கு அந்த அட்ரஸ் இருக்கு. எனக்கு அந்த இருக்குன்னா அட்ரஸ் தாராளமா பாத்துடலாம் சார். ஓகே ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ லாட் சார், தேங்க்யூ லாட் சார். Thank you very much. Next, Deepavali Balachandar, please. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் ஆக்சுவலா இந்த மீட்டிங் ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் நிறைய மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் ரொம்ப ப்ராக்டிக்கலா லைவ்லியா இருக்கு சார். சார் எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும்ன்றது ஒரு ரொம்ப நாள் கனவா இருக்கு. ஆனா வந்து என்ன சொல்றாங்க, இன்னும் நான் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல சார். ஐஇசி கோடுக்கு இப்பதான் அப்ளை பண்ணியிருக்கேன். சோ என்ன மாதிரி ஸ்டார்ட் அப்ல இருக்கிறவங்க சின்ன லெவல்ல எனக்கு பண்ண முடியுமா சார்? இது தாராளமா பண்ண முடியும் மேடம். நீங்க தான் நிறைய பண்ண முடியும் மேடம். நீங்க தான் நிறைய அதுதான் சார், பண்ண எனக்கு முடியும். உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய தேவைப்படுமா? இல்ல உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆர்வம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய வெற்றி. அதனால நீங்க தான் பண்ண முடியும். பண்ண முடியாதுன்றதே யாராலையுமே இல்ல. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்பு கூட இல்லாம இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் பெரிய சாதனையாளரா இருக்காங்க. அதனால வந்து நம்மளால தாராளமா பண்ண முடியும். ஆனா என்ன அப்படின்னம்னா நீங்க என்ன பண்ண போறீங்கன்றத மட்டும் நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. என்ன பொருள் சூஸ் பண்ண போறீங்க, எந்த மார்க்கெட்டுக்கு போறீங்க, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அதாவது நீங்க எந்த சிட்டி மேடம்? சென்னை சார். சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியால என்ன உற்பத்தி ஆகுது, அந்த உற்பத்தியை நம்ம கொண்டு போய் போக முடியுமா? சென்னைனா பெரிய வாய்ப்புள்ள சென்டர் மேடம். அதனால வந்து நீங்க பெருசா யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நல்ல வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது வந்து எப்படின்னா நீங்க சென்னையில இருக்கிறதுனால லோக்கல்ல சிஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ரெட் ஹில்ஸ் ஏரியா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா
எதனா நிறைய டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. அங்கெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே, ஒரு சிஎஃப்எஸ்குள்ள உள்ள விசிட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அவ்வளவு நாலேஜ் கிடைக்கும். நீங்க சரிங்க சார். நீங்க உங்களுடைய எஜுகேஷன் என்ன மேடம்? சார் நான் பிகாம் படிச்சிருக்கேன். அடேப்பா, மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கேன். போதும் மேடம். அப்புறம் நிறைய இப்போ எம்எஸ்எம்இ எல்லாம் கண்டக்ட் பண்ற ம். நிறைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ணி சரி ம், இ-காமர்ஸையாவது போடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபர்தரா அதை நோக்கி தான் சார் ம், உத்தியம் எடுத்துட்டேன். ம், எடுத்துட்டு ம், இப்போ ஐஇசி கோட் அப்ளை பண்ண போறோம் சார். அது டிஜிட்டல் சிக்னேச்சருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ம், 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 ம். வீக்ல நான் ஐஇசி கோட் இவ்வளவும் எடுத்திருக்கேன். ஆனா ப்ராடக்ட் செலெக்ஷன்ல எனக்கு கொஞ்சம் ரொம்ப நாலேஜ் தேவைப்படுது சார். நீங்க மேடம் அதை ஏதாவது எனக்கு ப்ரொவைட் பண்ண முடியுமா சார்? ரெகுலர் கண்டிப்பா இது பண்ண பண்ற முடியும் மாதிரி மேடம். நீங்க ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட். அமேசான்.காம் யூகே அப்படின்னு போடுங்க. அமேசான்.காம் சரிங்க சார். யூஎஸ்னு போடுங்க. யூஎஸ் அதுலெல்லாம் போய் ஆமா விசிட் சார். பண்ணி பார்த்தீங்கன்னா, இ-காமர்ஸ்ல நீங்க எப்படி பண்ண முடியும்? ஃப்ளிப்கார்ட் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அதாவது ஆன்லைன் போர்ட்டல் இருக்காங்க. அவங்களோடலாம் நீங்க டை அப் ஆயிட்டீங்க அப்படின்னம்னா, உங்க ப்ராடக்ட்ட நீங்க நிறைய கொண்டு போலாம் மேடம். சார் நீங்க இப்போ ஆனா லோக்கல்ல இருக்கிற பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அதுல போகாதீங்க. உங்களுக்கு வந்து அவங்க ஹெவி லாஸ் ஆகும். உங்களோட ப்ராடக்ட் காசே உங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். இல்ல மேடம், ஒரு அது சின்ன நிஜமா சார்? இல்ல மேடம். நீங்க ஒரு 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 உங்க ஏரியால சென்னையில வந்து நீங்க ஒரு உதாரணத்துக்கு கிண்டியில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து மெடிக்கல் ம். ஷாப் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் உங்க வீட்டுக்கு ம். பக்கத்திலேயே நீங்க 10ஆம் நம்பர் டோர் நம்பரு, நான் 11வது டோர் நம்பர்ல திருப்பி நானும் மெடிக்கல் ஷாப் வைக்கிறேன். நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க? நானே வியாபாரம் இல்லாம இருக்கேன். நீங்க எதுக்குங்க வந்து வைக்கிறீங்க அப்படின்னு தான் நீங்க சொல்லுவீங்க. கண்டிப்பா. அதே ம். தான் மற்றவங்களும் இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஓகே சார். ஓகே அதனால தான் சார். அவங்க வந்து உங்கள பயமுறுத்துறாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. மேடம் நம்மளுடைய சரிங்க சார். விஷனரி தான் மேடம். நம்மள ஜெயிக்கிறதுக்கு முக்கிய ஓகே. காரணமா இருக்கிறது வந்து ப்ராடக்ட், மார்க்கெட் அதெல்லாமே ஒரு பக்கம் போனாலும் கூட, நம்மளுடைய விஷனரி நம்ம எத நோக்கி நம்ம பிரயாணம் பண்றோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வெற்றிய நிர்ணயம் பண்றது. அதனால வந்து நீங்க எதையுமே யோசிக்க வேண்டாம். நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள சிட்டில உட்கார்ந்திருக்கீங்க. அதனால பாருங்க, நீங்க உங்களுடைய விஷனரி அதே மாரி இதெல்லாம் நீங்க தான் சார் எனக்கு ஒரு தைரியத்த குடுக்குது நம்மளால பண்ண இல்ல முடியும்னு. நீங்க உங்கள சுத்தி ஆனாலும் நம்ம இருக்கக்கூடிய உங்கள சுத்தி ம். இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாருமே ஆமா சார். பாசிட்டிவ் தாட்ஸ்ல இருக்கவங்களோட நீங்க பழகுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கும் அந்த கண்டிப்பா. சக்சஸ் கிடைக்கும். ஆமா, எல்லாருமே எப்ப தேங்க் யூ சார். போனாலும் முடியாது, முடியாதுன்னு சொல்லிற ஆள்கிட்ட போனீங்கன்னா, நமக்கு முடியாதுன்ற மாரி தான் வந்துரும். அதனால அப்படி யோசிக்காதீங்க. சரிங்க சார். ம். சார் உங்களோட எனக்கு கான்டாக்ட்ஸ் டீடைல்ஸ்லாம் குடுத்தா நான் ஃபர்தரா உங்கள கான்டாக்ட் பண்ண நோட் முடியுமா சார்? பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கங்க மேடம். தரேன் நானு. சார் சொல்லுங்க சார் ப்ளீஸ். 98 ஒரு நிமிஷம் சார். 400 சார் 98 430 ஓகே சார். 29 ஓகே சார். 747. 7 4 3 சார் சார் நான் 9843. சாட்ல போடுறேன். ம். நான் சாட்ல போடுறேன் சார். நான் சாட்ல போடுறேன். தேங்க் யூ போடு. மேம். தேங்க் யூ மேம். சார் மேடம் தேங்க் யூ எனக்கு வெரி மச் சார். ரொம்ப சாட்ல போடுறேன். நல்ல எனக்கு எனக்கு எக்ஸ்பிளனேஷன் சைதாப்பேட்டையில குடுத்தீங்க. ஆபீஸ் இருக்கு மேடம். ஓகே சார். ஆமா, நாங்க மெட்ராஸ், சார் இப்போ மதுரை. நீங்க ஒரு பிரைவேட் கன்சர்னா சார் இது நீங்க இது ரன் பண்றது? நாங்க எங்களது வச்சிருக்க தனியான பிரைவேட் கன்சர்ன். இது நாங்க செய்யற வேலை வந்து சோசியல், எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க சொல்லக்கூடியது சோசியல் ஒர்க் இது. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ சோ மச் சார். ரைட், ரைட். மேடம் நீங்க இன்னைக்கு தான் அந்த செஷன் வந்திருக்கீங்களா மேடம்? ஆமா சார். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எது மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சது இந்த விஷயம்? அந்த ஜிஏஇ பரிவர்த்தனை இது இருக்குல்ல சார் குரூப். ஓகே. சுஜாதா நான் என்னோட போஸ்ட் friend. பண்ணேன். நான் போஸ்ட் பண்ணேன் சார். ஓகே மேடம், ஓகே மேடம். இது என்னன்னா ஆ, இது ஓகே. வந்து டெட்கோ அப்படின்றது கற்பகம் வந்து சொல்லிட்டு ஒருத்தர் போஸ்ட் பண்ணாங்க. சாரி, நான் டெட்கோ அப்படின்றத பத்தி சொல்ல மறந்துட்டேன். டெட்கோன்றது வந்து தமிழ்நாடு ஓகே. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்ற ஒரு அமைப்பு. இது வந்து நாங்க அதனாலதான் சார் நான் தொடர்ந்து பர்டிகுலரா கேட்டேன். ஆமா ஒவ்வொரு சனிக்கிழமையும் 7:30 to 8:30 வந்து இந்த மாதிரியான செஷன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்துட்டு இது ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருக்கோம். இது தொடர்ந்து இது வந்து 70வது செஷன். இது ஃபர்ஸ்ட் ஓகே. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்டேன். ஆரம்பிச்சது வந்து நம்ம சிவராஜ ராமநாதன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸ்டார்ட் அப் டீனோட மிஷன் டைரக்டர் ஆமா சார். சிவராஜ ராமநாதன் அவர் தான் ஆரம்பிச்சது. எங்களோட சேர்மன் வந்து ஓகே. ஜே.கே. முத்து, இதோட வைஸ் சேர்மன் வந்து ராஜமுத்து சார், செக்ரட்டரி வந்து ஓகே நம்ம சார். காவேரி மேடம், நான் வந்து ட்ரெஸரரா இருக்கேன். தொடர்ந்து ஓகே 70வது சார். செஷன் அது நடக்குது. இதுக்கு வந்து மெம்பர்ஸுக்கு மட்டும் தான் அங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்.
இப்ப சார் வந்து வந்ததுனால சரி நிறைய பேருக்கு போட்டோம், எக்ஸ்போர்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால இதை ஃப்ரீயா ஓப்பனா வந்து எல்லா இதுக்கும் போட்டோம். இல்லைன்னா இது வந்து ஓகே ஒன்லி சார், தேங்க்யூ. மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்க பேர் என்ன மேடம்? என் பேர் தீபமாலினி சார். தீபா தீபா மாலினி சார் ஓகே மேடம், ரொம்ப சார் தேங்க்ஸ் மேடம். நீங்க தொடர்ந்து வாங்க. பண்ணியிருக்கேன் சார். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இது நடக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து இந்த ஓகே மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து விதவிதமான எக்ஸ்பர்ட்ஸ். இப்ப சார் வந்து எக்ஸ்போர்ட் பத்தி சொல்றாங்கன்னா அடுத்தது வந்து இ காமர்ஸ் பத்தி சொல்லுவோம். அப்புறம் வந்து ஸ்டார்ட் அப் டீம்ல எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்னு சொல்லுவோம். மார்க்கெட் பிளேஸ் எப்படி எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணலாம் சொல்லுவோம். அப்புறம் ஜிஎஸ்டி ஃபைலிங், ஜிஎஸ்டி பத்தி சொல்லுவோம். நிறைய மாதிரி செஷன் இருக்கு. நீங்க அந்த ஓகே குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. அதுல அந்த டெட்கோட ஓகே சேனலோட அந்த யூடியூப் சேனலோட லிங்க் போறோம், நீங்களும் பாருங்க. ப்ரீவியஸ் செஷன்ல நீங்க அதில் ஓகே பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஓகே சார். ராஜசேகர். தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். தேங்க்யூ. சார் என்னோட நேம் ராஜசேகர், கோல்டன் குளோப் எக்ஸ்போர்ட்ஸ் சேலம். சார் எனக்கு இந்த எக்ஸ்போர்ட்ஸ்ல டியூட்டி டிராபேக், இந்த ஆர்ஓடி இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீங்க இப்ப எக்ஸ்போர்ட் கவர்மெண்ட் பண்ணிட்டு சலுகை. இருக்கீங்களா சார்? ஆமா சார், பண்ணிட்டு இருக்கேன் சரி, என்ன ப்ராடக்ட் சார் பண்ணிட்டு இருக்கீங்க? சார். மரச்செக்கு எண்ணெய் இதெல்லாம் பண்ணி சாப்பிடுறேன். நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார். நீங்க எந்த சிஹெச்ஏ மூலமா நீங்க பண்றீங்களோ அவங்களே வந்து இதுக்கு வந்து கைட் பண்ணிடுவாங்க சார். இப்ப இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்க ஷிப்பிங் பில் ஃபைல் ஆகுது பாத்தீங்களா? ஆமா சார். ஷிப்பிங் பில் ஃபைல் ஆன உடனேயே உங்களுடைய ஏடி அக்கௌண்ட் இருக்கு பாத்தீங்களா? ஏடி அக்கௌண்ட்னு தெரியுங்களா? பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா? அந்த பேங்க் ஆமா சார், பேங்க். அக்கௌண்ட்டுக்கு அந்த வேல்யூல அந்த ஹெச்எஸ்என் கோடுக்கு கவர்மெண்ட் என்ன தொகை நிர்ணயம் பண்ணியிருக்காங்களோ அந்த தொகை இமிடியேட்டாவே நமக்கு கைக்கு வந்துடும். ஓகே சார். இது வந்து நம்ம போய் ரெக்வஸ்ட் பண்ணி வாங்கணுங்கிறதே கிடையாது. ஓகே சார். அதே நேரத்துல வந்து இந்த ஆர்ஓடிபி இருக்கு பாத்தீங்களா? ஹலோ, சொல்லுங்க சார். அது கேக்குது வந்து சார். நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி தான் வாங்கணும். அது வந்து கம்ப்ளீட்டா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி முடிச்ச பிறகு கவர்மெண்ட்டுக்கு வந்து, அதாவது டிஜிஎஃப்டி போர்ட்டல்ல போய் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம், அதே நேரத்துல டாக்குமெண்ட்டை வந்து பேமெண்ட் நமக்கு வந்துருச்சு, டாக்குமெண்ட்டை பிஆர்சி பேங்க்ல வாங்கியாச்சுன்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆன்லைன்ல தான், நம்ம ஆஃப்லைன் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆன்லைன்ல நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிருவாங்க. ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பத்திரம் மாதிரி அனுப்புவாங்க. அதை நீங்க கையில வச்சுக்கிட்டு அதை ஒரு 3 மாசம் கழிச்சு, அதை 3 மாசம் கழிச்சோ 4 மாசம் கழிச்சோ இல்லை உடனேவோ உங்க தேவைக்கு ஏத்தாப்புல அதை மார்க்கெட்ல சேல் பண்ணிடலாம். ஓகே சார். ஓகே சார். ஆக்சுவலி இப்போ நான் அது ஃப்ரெஷ்ஷா பண்றதுனால இப்போ ரீசெண்டா தான் பண்ணிட்டு இருக்கேன் சார். என்னன்னா நமக்கு சிஹெச்ஏ ஏஜென்ட்ஸ் வந்து யாரும் இது மாதிரி சஜஸ்ட் பண்ணல. இதுக்கு முன்னாடி கனரா பேங்க் தான் என்னோட பேங்க். அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா பேங்கே இந்த சப்போர்ட் நீங்க சொன்ன மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. ரீசெண்ட் டேஸா வந்து அவங்க பண்ணல. எனக்கு ஒரு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, இந்த மாதிரி நீங்க வந்து இதுக்கு உண்டான ப்ராப்பர் இது வந்து நீங்க டியூட்டி டிராபேக் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு சரியான கைடன்ஸ் இல்லாதனால சரி உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் சார். இப்போ வந்து இந்த கிளாஸை பொறுத்தவரை ஹவு டு எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத பத்தியான விஷயத்தை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க கேட்கறது வந்து உங்களுடைய ஷிப்பிங் பில்ல உள்ள இஷ்யூஸுக்காக நீங்க பேசுறீங்க. அதை நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரேன். நம்பர் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? இந்த நம்பருக்கு நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு என்ன உண்டு அப்படிங்கிறத நான் சொல்றேன். யாரை பார்த்தா அது கிளியர் ஆகும்னு சொல்லி தரேன். உங்களுக்கு அதை கிளியர் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய சப்ஜெக்டே கிடையாது சார். அது நீங்க உங்களுக்கு புதுசா ஒரு நோட்டீஸ்னு ஒண்ணு சர்வீஸ் ஆனவனும் பயப்படுறீங்க, அது கிடையாது. உண்மை. நீங்க வந்து அதுக்கு சரியான பதில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதை அந்த நோட்டீஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? அதனால வந்து அதை நீங்க ஆஃப்லைன்ல கேளுங்க. எனக்கு நான் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரேன் சார். நான் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். வேற யாரும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இல்ல மேடம், கவரிக்கணி மேடம், சார் நீங்க உங்களோட ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஓகே சார். ஓகே சார். சார் ரொம்ப அருமையான செஷன் சார். ரொம்ப எங்களுக்கு நிறைய நியூ பிகினர்ஸ் வந்து நிறைய நம்ம டெட்கோல வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உங்களோட நிறைய ஒரு ஈஸியா வந்து ஒரு 4 வழியில வந்து வருமானம் வருது அப்படின்ற விஷயத்த வந்து நீங்க ரொம்ப சாதாரணமா வந்து நீங்க வந்து அதை கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்களுக்கு நான் நன்றி சொல்றது எப்படின்னா வந்து ராமகிருஷ்ணன் சார் எங்களோட வைஸ் சேர்மன், இபிசியோட வைஸ் சேர்மன். ஸோ எங்களுக்கு எப்பவுமே அந்த ப்ரிவிலேஜ் எப்பவுமே அது எங்களுக்கு இருக்கு. ஸோ
இந்த இடத்துல வந்து நான் ராமகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்றேன். எதுக்குன்னா, கூப்பிட்ட உடனே சாரை நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு நீங்க கூப்பிடுங்க, நீங்க நான் ஈஸியா சொல்லிடுறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. தயவு செஞ்சு நண்பர்களே, நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு சாரோட டைமை வந்து அவைலபிள் டைம் எந்த டைம்ல ஃப்ரீயா இருக்காங்கன்னு கேட்டுட்டு நீங்க கொஞ்சம் அவங்கள கனெக்ட் பண்ணுங்க. சார் வந்து ஒரு பெரிய எக்ஸ்போர்ட்டர். அவர் சொன்ன மாதிரி கன்சல்டன்ட் மாதிரி ஆளுங்க கிட்ட போனோம்னா அவங்க வந்து நம்மளுக்கு டேட்டாஸ் தான் கொடுப்பாங்களே தவிர கரெக்டா வந்து கொடுக்க மாட்டாங்க. இவங்கள மாதிரி நம்ம இபிசில இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து எக்ஸ்போர்ட் பீப்புள்ஸ், ரியல் பிளேயர்ஸ். சாரெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ஒரு எனக்கு அவரை ஒரு 5 years to 6 years எனக்கு சாரை தெரியும். எப்படின்னா அவரை பார்த்தாதான் எனக்கு தெரியும் நிறைகுடம் தழும்பாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் வந்து சார் கிட்டதான் வந்து நான் முழுமையா நான் எடுத்திருக்கிறேன். நான் ஆக்சுவலா சார் வந்து நிறைய கைடன்ஸ் கொடுப்பாரு. பர்சனலா உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நீங்க கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். ஆனா அவரோட டைம் வந்து ரொம்ப 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 ப்ரெஷியஸ் டைம் அவரோட டைம். நாங்கெல்லாம் பேசணும்னா கண்டிப்பா ஒரு பெர்மிஷன் கேட்டு அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்போம். சார் வந்து நீங்க எக்ஸ்போர்ட்லாம் நீங்க எல்லாருமே பண்ணணும்ன்றதுனால டெட்கோ மெம்பர்ஸ்க்கு அந்த ஃபெசிலிட்டியை வந்து கொடுத்துட்டாங்க. சோ இந்த தருணத்துல வந்து இந்த மாதிரி ஒரு டைம் அவரோட டைமை வந்து ஒரு 1 hour டைம் வந்து எங்களுக்கு சார் கொடுத்தது, ராமகிருஷ்ணன் சார் கொடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயமா டெட்கோ வந்து ரொம்ப இது பண்றோம். இதுக்கு அடுத்தடுத்து நம்ம இன்னும் இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் எப்படி சார் வந்து இதை விட எக்ஸ்பர்ட் எதுலைன்னா எப்படி உங்களோட ப்ராடக்ட செலக்ட் பண்ணணும் அப்படின்றத, ஹவு டு செலக்ட் யுவர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத வந்து ரொம்ப அழகா வந்து ஒரு ரொம்ப எப்படி சொல்றது ஒரு எக்ஸ்பர்ட்டான எக்ஸ்போர்ட்ல உள்ளவங்களுக்கே வந்து சார் கொடுக்குற கைடன்ஸ் வந்து அவ்வளவு ஒரு நிறைய விஷயம் இருக்கும். நம்ம கொடுத்துருக்கிறது ரொம்ப ஷார்ட் டைம். சோ சார் வந்து நம்ம ரெக்வெஸ்டா வச்சுக்கிருவோம். சார் எங்களுக்கு இன்னொரு தடவையும் நீங்க வந்து கண்டிப்பா எங்களுக்கு வந்து எப்படி ப்ராடக்ட செலக்ட் பண்ணணும், எப்படி எங்களோட பிசினஸ் நாங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்றத வந்து நீங்க கண்டிப்பா எங்களோட மக்களுக்கு வந்து நீங்க வந்து கண்டிப்பா உங்களோட நீங்க எங்களுக்கு இன்னொரு செஷன் எங்களுக்கு கொடுக்கணும். அது வந்து இப்படி 1 மணி நேரம் உங்களோட செஷன் எங்களுக்கு பத்தவே பத்தாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 hours வந்து உங்களோட டைமை நீங்க கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். சோ ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்மளோட டெட்கோ அமைப்புக்கு, நம்ம சேர்மனுக்கு சரி, நம்மளோட வைஸ் சேர்மன், நம்மளோட ட்ரெஷரர் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மெம்பர்ஸ் வந்து அட்டன் பண்ணீங்க. சோ நம்மளுக்கு வந்து எப்பவுமே வந்து குவாலிட்டியை பேஸ் பண்ணி நம்ம வந்து குவான்டிட்டியை பேஸ் பண்ணி நம்ம பிளே பண்றவங்க கிடையாது. குவாலிட்டியை பேஸ் பண்ணி நம்ம பிளே பண்றவங்க. சோ உங்களுக்கு இதுல என்ன கிடைச்சிச்சோ அதை எடுத்துட்டு போய் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதுல என்ன டவுட் இருக்கோ நம்ம குரூப்ல வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. சாருக்கும் நீங்க வந்து இது பண்ணுங்க. நீங்க இதை உங்களோட பிசினஸ நீங்க அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு எங்களால முடிஞ்ச சப்போர்ட் என்னவோ நாங்க நிச்சயம் பண்ணுவோம். நன்றி ஆர்கே சார், ரொம்ப ரொம்ப நன்றி. வேணுகோபால் சார், தேங்க்யூ மேடம். இது ஒரு ஆரம்பமே தவிர இது முடிவு கிடையாது. உங்களை மாதிரியான ஆர்வமுள்ள ஏற்றுமதி தொழிலுக்கு வரணும்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு நாங்க எப்பவுமே சப்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கோம். அவங்களுக்கு வேண்டிய அறிவுரைகள், அவங்களுக்கு வேண்டிய தேவைகள், நாலேஜஸ் என்ன தரணுமோ நம்ம கண்டிப்பா கொடுக்க தயாரா இருக்கோம். எப்பனாலும் நீங்க மேடம் சொன்ன மாதிரி முன்னாடி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருங்க. அதுக்கு அடுத்து நம்ம போன்ல பேசுற மாதிரியான விஷயம் பண்ணிக்கிறோம். அவசியம் இந்த மீட்டிங் மூலமா நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து வெற்றி பெறணும்ன்றதை மட்டும் கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் தாஜே.